காயல்பட்டினம் களரி கறி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 50 ml தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடேனதுக்கப்புறமா 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 10 சின்ன வெங்காயம் நறுக்குனதை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 50 ml தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்கிற மட்டனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், பெரிய வெங்காயம் நறுக்குனது 1, 2 பச்சை மிளகாய், 50 ml தயிர், ஒரு கொத்து கருவேப்பிலை, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 40 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின ஒரு வாழைக்காய், அதோட 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா மணக்க காயல்பட்டினம் களரி கறி ரெடி.